World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டெக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக எப்பயுமே 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம சிறப்பான தலைப்பில் அற்புதமான பாடத்திட்டத்துடன் நிறைய வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் மே மாதம் இறுதியில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 1300 கட்டணத்தில் தசாபுக்தியும் 24வது நட்சத்திரம் தரும் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான வகுப்பு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த தசாபுக்திக்கும் 24வது நட்சத்திரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, ஏன் இந்த தலைப்பில் வகுப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அறிமுக உரையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம 24வது நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 24வது நட்சத்திரம் இந்த 24வது நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன நட்சத்திரமாக வரும்னா, அஸ்வினிலேருந்து கணக்கெடுத்தோம்னா 24வது நட்சத்திரம் சதயமாக வரும். இந்த சதய நட்சத்திரம் எங்கே வருதுன்னா 11ஆம் பாவத்தில் வருது. காலபுருஷத்துடைய 11ஆம் பாவமான கும்பராசியில் இந்த 24வது நட்சத்திரம் வருது. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சகல பிரச்சனைகளையும் சகல தோஷங்களை நிவர்த்தி செய்யும் நட்சத்திரம். பொதுவாக ஜோதிடத்தில் லக்னத்துலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணால் மொத்தம் 12 பாவங்கள் இருக்குது. அந்த 12 பாவத்தில் 11வது பாவத்தை தோஷமே இல்லாத பாவம்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பாவம் 11ஆம் பாவம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் 24வது நட்சத்திரமான சதயம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு சதய நட்சத்திரத்தில் கிடைக்கும். கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, நோய் பிரச்சனை, என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் அது சதய நட்சத்திரத்தின் மூலமாக தீர்க்க முடியும். அதனால தான் அந்த 24வது நட்சத்திரத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 24வது நட்சத்திரம் நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா அஸ்வினிலேருந்து பார்க்கும்போது சதய நட்சத்திரமாக வருது. இதே மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜென்ம ஸ்டார்லேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக 24th ஸ்டார் கண்டிப்பாக ஏதோ ஒரு நட்சத்திரமாக வரும். இப்போ நான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு 24வது நட்சத்திரம் உத்திரம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 24வது நட்சத்திரம் கண்டிப்பாக ஒரு நட்சத்திரமாக வரும். ஸோ அந்த நட்சத்திரத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த நட்சத்திரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் இந்த தசாபுக்தியோட எப்படி ஒப்பிட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த தசாபுக்தியோட எப்படி ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய 24வது நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 24வது ஸ்டார், 24வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த விஷயத்தை முதல்ல நம்ம பார்க்கணும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 24வது நட்சத்திரத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? அந்த 24th 24வது நட்சத்திரத்தை நாம் இயக்க வேண்டும். அதை எப்படி இயக்கிறது? அந்த நட்சத்திரத்தோட உணவை சாப்பிட்லாம், அந்த நட்சத்திரத்தோட மரத்தை வளர்த்தலாம், அந்த நட்சத்திரத்தோட இடத்தை நம்ம போய் விசிட் பண்ணலாம், அந்த நட்சத்திரத்தோட தெய்வத்தை கும்பிடலாம், அந்த நட்சத்திரத்தோடைய பலகாரம் அதை அதிகமாக சாப்பிட்லாம். இப்படி நட்சத்திரம் சார்ந்த என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கோ அதை அத்தனையும் உங்களுக்கு 24வது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்தால் தாராளமாக இதை செய்யலாம். செய்யும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் தசாபுத்தி காலத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 24வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள், உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய டிரைவராக இருக்கலாம். ஸோ அந்த நபர்கள்ட்ட உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு, உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்களோட நல்ல ஒரு உறவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் வந்து இந்த 24வது நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஸோ இந்த 24வது நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தசாபுக்தியில் வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம இந்த 24வது நட்சத்திரத்தை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்துக்கு 24வது ஸ்டார். அதுக்கப்புறம் தசாநாதன் நின்ற நட்சத்திரத்துக்கு 24வது ஸ்டார். அதுக்கப்புறம் புத்திநாதன் நின்ற நட்சத்திரத்துக்கு 24வது ஸ்டார். இப்படி 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ இப்படி 3 கேட்டகரியாக பிரிக்கும்போது உங்களுக்கு 3 விதமான நட்சத்திரங்கள் வந்து வரும். இதில் எப்படி நாம் ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னா, உங்களுடைய தசாநாதன் நின்ற நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரத்தை இயக்கணும். உங்களுக்கு பர்டிகுலர் புத்தி நடக்கும்போது அந்த புத்திநாதன் நின்ற நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரத்தை இயக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிளாக குரு புத்தி போகுது. குரு வந்து எனக்கு மக நட்சத்திரத்தில் இருக்குது. குரு எதில் இருக்கார்? மக நட்சத்திரத்தில் இருக்கார். அதுக்கு 24வது நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை. அப்போ என்ன பண்ணணும்? குரு புத்தி எவ்வளோ காலத்துக்கு நடக்குதோ அந்த காலகட்டம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை இயக்கணும். திருவாதிரை இயக்க இயக்க அந்த புத்திநாதன் நமக்கான தீர்வுகளை கொடுப்பார், நமக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் 24வது நட்சத்திரம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசை நடக்குது. சனி திசை நடக்குது. சனி வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கார். சனி வந்து உத்திராட நட்சத்திரம். அதுக்கு 24வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷம். அப்போ சனி திசை முடிகிற வரைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். இப்படி நாம் உங்களுடைய திசாநாதன் எந்த நட்சத்திரம் இருக்காரோ அதுக்கு 24வது நட்சத்திரம், புத்திநாதன் எந்த நட்சத்திரம் இருக்காரோ அதுக்கு 24வது நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி அதை பார்த்து இயக்கணும். இந்த இடத்துல
நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 24ஆம் நட்சத்திரத்தை எப்போதுமே இயக்கலாம். தசாநாதன் நின்றதுக்கு தசை முடிகிற வரைக்கும் தான் இயக்கணும். புத்திநாதன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த புத்தி முடிகிற வரைக்கும் தான் இயக்கணும். ஸோ இதில் இப்படி நம்ம அந்த நட்சத்திரத்தை எடுக்கும்போது அது நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆகாத தாராபலனாக வரலாம். அப்படி வரும்போது அந்த ஆக்டிவேஷனை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு என்ன மாதிரி கோயிலுக்கு போகணும், என்ன மாதிரி உணவு சாப்பிட்ணும், என்ன மாதிரி உணவு தானம் பண்ணணும், இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்காத புதிய தகவல்களை இந்த தசாநாதனையும் 24ஆம் நட்சத்திரத்தையும் பேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்போ அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான தகவல் வந்து இந்த 24ஆம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி கிடைக்க போகுது. இது வரைக்கும் நம்ம இதை பற்றி ஒரு சில வகுப்பில் சொல்லிக் கொடுத்துருப்போம். ஆனால் இதில் ஒரு முழுமையான வகுப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எப்படி எடுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். இதில் என்ன மாதிரி ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும், எந்த மாதிரி சித்தரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வரும். சூட்சமமாக எந்த காலகட்டத்தில் போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு அற்புதமாக அந்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து மிக அழகாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த தகவல்கள்லாம் அடங்கிய ஒரு வகுப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து 1/6/2026 திங்கட்கிழமை மாலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெற போகுது. இதற்கு கட்டணம் 1300 ரூபாய். இந்த வகுப்பில் படிக்கிற பழைய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மற்ற மூத்த குடிமக்கள் அவங்களுக்கெல்லாம் கட்டண சலுகை உண்டு. அதனால் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. யாரெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ சீக்கிரமாக நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.